எலெக்ஷன் கமிஷன் நடத்திய எஸ்ஏஆர் கணக்கெடுப்பில் படிவங்களை ஒப்படைத்த அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும். பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் சேர்ப்பதற்காக டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8, அதாவது 2026 ஜனவரி 8 வரை அவகாசம் வழங்கப்படும். அப்படி அவகாசம் வழங்கப்பட்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் படிவம் 6 மற்றும் டிக்ளரேஷன் ஃபார்ம் இணைத்து தங்களது பெயரை புதிதாக வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 பிப்ரவரி 7 வெளியிடப்படும். எனவே எஸ்ஏஆர் அதில் புரியல, ஃபார்ம் கொடுத்தும் உங்கள் பேர் வரல, அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியலனா கூட ஃபார்ம் 6ம் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம்.